ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரையில் எப்படி சட்னி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாமா? வல்லாரக்கீரை சட்னி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வல்லாரக்கீரை ஒரு 2 முடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 4 பச்சை மிளகா, பட்டை இருந்தால் நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பட்டை வைக்கல. அப்புறம் 4-5 வெள்ளைப்பூடு, இது வெள்ளை உளுந்து, இதுவும் ரொம்ப சத்துள்ளது. தேவையான அளவு உப்பு, புளி, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சட்னிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோதான். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வச்சாச்சு. வெறும் வடை சட்டி தான். இதில் எண்ணெயெல்லாம் தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெள்ளை உளுந்து இருக்குல்ல, இதை வெறும் சட்டியில் போட்டு வறுக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் போதும். அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வறுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நல்லா அப்போ தான் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். அடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்ச உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, புளி, எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நம்ம வறுத்து வச்ச உளுந்தம்பருப்பையும் அப்படியே இதோட போட்டு 2 கிளறணும். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விக்கல் வேறு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சிட்டு வந்துடலாம். வல்லாரக்கீரை சட்னி ரெடி. இந்த பதத்துக்கு அரைச்சோம்னா தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நான் சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வல்லாரக்கீரை சட்னி வல்லாரக்கீரை ரொம்ப நல்லது. நல்ல ஞாபக சக்தி தரும். அது நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி சட்னியாக அரைச்சி சாப்பிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே போய் சுரஞ்சுவாங்க. நிஜமாவே நல்ல டேஸ்ட்டு. சும்மா சுல்லுன்னு இருக்குது. காரம் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு
சமையல் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் வல்லாரக்கீரை வாங்கி சட்னி அரைச்சி பாருங்கள். அக்கா சொன்ன மாதிரி இதே செய்முறையில் செய்யுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.